பண்ணி வச்சிருக்கேன். அதை அப்படியே தூவி விட்டுடலாம். மாத்தி போட்டோம். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் காலேஜ், நீங்க பாத்துக்கொண்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் 306. ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் மில்க் பர்ஃபி கொண்டு வந்திருக்கோம். சரியா? அதாவது தீபாவளி வந்துருச்சு இல்லையா? தீபாவளினாலே சர வெடி, அதே சிவகாசி எனக்கு பாத்துருவாங்க. அடுத்தது பலகாரங்கள், அது வீட்டுல ஏதாவது செஞ்சு கொடுத்துருவாங்க இல்லையா? ஆனா ஸ்வீட் கண்டிப்பா ஒரு ஸ்வீட் வேணும்ல, சின்னவங்களுக்கு வயசானவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்வீட் வேணும். சோ அந்த ஸ்வீட் ஈஸியா சிம்பிளா கொஞ்சம் குயிக்கா எப்படி தயாரிக்க முடியுதோ அதை நான் உங்களுக்கு முன்னாடி நல்லா நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சோ மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாமல கடைசி வரை வீடியோ பாருங்க. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போ. அதோட இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பாப்போமா. முதல்ல இது மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கோம். சரியா? அடுத்து பால், ஒரு 300 ml பால் எடுத்து வச்சிருக்கேன். சரியா? பால் அப்படி வச்சிருக்கேன், தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணல. அப்புறம் இது கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் செரி பழம் அப்படியே நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? மேல கார்னிஷ் பண்றதுக்கு இது நெய். சரி, ஆர்கேஜி பிராண்ட் நான் வச்சிருக்கேன், நீங்க எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் 200 ml எடுத்து வச்சிருக்கேன். இது கேஷ்யூ நட், ஒரு 100 கிராம் கேஷ்யூ நட்டு. அப்புறம் இதுல ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 4 கரண்டி சீனி போட்டு நல்லா நைஸா திரிச்சு வச்சிருக்கேன். சரியா? அடுத்து இது மில்க் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன், அதாவது பால் பொடி. பால் பொடி ஒரு டப்பா தான் என்கிட்ட இருக்கு, அது தேவைப்பட்டதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் காட்டுக்கிறேன். அவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ், வேற எதுவுமே தேவையில்லை. மிக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆயுதம் வச்சிருக்கேன். சரி, உங்க வீட்டுல ஃபோர்க் இருந்துச்சுன்னா நீங்க ஃபோர்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க பார்ப்போம் எப்படி மிக்ஸ் பண்றது. முதல்ல இதுல பேட்டர் மிக்ஸ் பண்ணணும். சரியா? அந்த பேட்டருக்கு முதல்ல இந்த பால் ஊத்திக்கலாம். பால் இது நான் 300 ml பால் வச்சிருக்கேன், தண்ணி எதுவுமே கலக்கல. பாருங்க, இந்த கேஷ்யூ நட் எல்லாம் திரிச்சு வச்சிருக்கோம்ல, இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த மில்க் பவுடர் ஆட் பண்ணிடலாம். சரியா? மில்க் பவுடர் மொத்தம் ஒரு 10 ஸ்பூன் ஆட் பண்ணணும். சரியா? ஒரு 10 கரண்டி ஆட் பண்ணணும். 10 கரண்டினா ஒரு 1/2 கிலோ மில்க் பவுடர்னால கரெக்டா இருக்கும். சரியா? கணக்கு பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ பேக்கெட் கேளுங்க, கிடைக்கும் கடைகள்ல. 1/2 கிலோ பேக்கெட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் இந்த இடம் நல்லா அழகா, இந்த தோசை மாவுலாம் இருக்குல்ல, இந்த இடம் பேட்டர் வரணும். என்ன பாருங்க, இந்த இடம் திக்னஸ் வரணும். சரியா? பாத்தீங்களா எப்படி இருக்கு? இந்த சின்ன பிள்ளைல லாக்டோஜன் செரலாக் எல்லாம் கலக்கி கொடுக்குறோம்ல, அந்த அளவு இருக்கணும் திக்னஸ். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பத்த வச்சிடலாம். பத்த வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்காங்க. சரியா? அப்போ அடிப்பிடிக்கிற வாய்ப்பு கம்மியா இருக்கும். நான்ஸ்டிக் இல்லாம அடிப்பிடிக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கும். சரியா? அதனால இந்த நான்ஸ்டிக்ல இப்படி அழகா இது முதல்ல ஊத்திடலாம். அந்த பேட்டரை நல்லா சூப்பரா குக் பண்ணணும். இது நல்லா வத்த வச்சு கொண்டு வரணும். இதுல இந்த 200 ml நான் நெய் எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த 200 ml நெய் அப்படியே ஊத்திடலாம். சரியா? ஊத்திட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்க, கொஞ்சம் டைம் ஆவா இது கட்டி ஆயிட்டே இருக்கு. ஸோ விடாம அப்படியே கிண்டிட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ ஒரு இடம் 50% கட்டி ஆயிட்டு, இன்னொரு 50% நல்லா டைட் ஆகணும். இது சரியா? டைட் ஆகணும். இந்த பாருங்க, இந்த இடம் டோர் ரெடி பண்ணணும். நல்லா சூப்பரா ரெடி ஆயிட்டு, இது 100% கம்ப்ளீட் ஆயிட்டு. சரியா? இப்போ என்ன செய்யணும்னா, இது அப்படியே கொஞ்சம் ஆற விடணும். ஒரு தட்டுல ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுன பிறகு இது இப்படி கேக் மாடல் இது மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்க அதில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதுல இப்படி லைட்டா நெய் தடவிக்கங்க. சரியா? அப்போதான் கட்டும் போது ஒட்டாம நல்லா டக்குன்னு வந்துடும். இதுல முதல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் பாதாமும் சரி கொஞ்சம் நல்லா நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை அப்படியே தூவி விட்டுடலாம். மாத்தி போட்டோம்ல, அந்த மாத்தி போடும் போது இது நல்லா சூப்பரா கலர்ஃபுல்லா வரும். இதே மாதிரி நல்லா ஜென்ட்லி ப்ரெஸ் பண்ணிட்டு 4 பக்கம் நல்லா சுத்தி இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா அழகா உட்கார வச்சிடணும். அவ்வளவுதான். ஃப்ரிட்ஜில் வச்சிருவோமா, ஒரு 1 hour கரெக்டா ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, 1 மணி நேரம் ஆயிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ இது இந்த மாதிரி தட்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். சரியா? From the person you try to reach comes an answering machine. The story of a phone that just kept ringing. A caller who couldn't connect. So dear viewers, milk burfi எப்படி இருந்து கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி சொல்லுங்க. சரியா? மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா தீபாவளியில செஞ்சு சாப்பிடுங்க. வெடி போடும் போது கவனமா வெடிய போடுங்க. சரியா? சின்ன பிள்ளைல ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப அப்படியே ஆர்வமா போய் வெடியை கொளுத்து விடும். அப்புறம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும். சோ அதனால ரொம்ப கவனமா இருங்க. சின்ன பிள்ளைகள் நல்லா கேர் பண்ணுங்க. சரியா?
ரொம்ப மோட்டிவேட் ஆயிடாதீங்க. தீபாவளி அடுத்த வரும், நம்ம நல்லா இருந்தாதான் அடுத்த தீபாவளி நம்ம என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட, உங்க வீட்டு பக்கத்துல ரொம்ப பாவப்பட்டவங்க, ரொம்ப எளிமையானவங்க இருப்பாங்க. அவங்களனால தீபாவளி வந்து கொண்டாட முடியாது, ஒரு ட்ரெஸ் வாங்க முடியாது, ஒரு பட்டாசு வாங்க முடியாது. சோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவு நீங்க ஹெல்ப் பண்ணிக்கோங்க. சரியா? என்னால முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் பண்ணுவேன், எனக்கு பக்கத்துல இருக்கிறோம். சோ இதே மாதிரி நல்ல ஃபுட் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருங்க, எப்பவுமே நல்லா மோட்டிவேட்டா இருங்க, சூப்பரா இருங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அதை வர ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.